என் வசம் நான் இல்லை. பகுதி 34. திங்களன்று காலையில் டெக்சால் அலுவலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மீட்டிங் அறையில் வேகமாக நுழைந்த கதிர், கௌதம், என்ன பிரச்சனை? எதுக்கு அவசரமா வர சொன்ன என கேட்டான். ஒரு நிமிஷம் உட்காரு, ஷாலினிய வர சொல்லியிருக்கேன் என்றான் கௌதம். அந்த ப்ராஜெக்ட் இன்னும் 1 மாசத்துல முடியணும். ஷாலினியோட சப்போர்ட் இல்லாம அந்த ப்ராஜெக்ட சரியான நேரத்துல முடிக்கவே முடியாது. இப்போ அவளோட எந்த பிரச்சனையும் செய்யாத என்றான் கதிர். கௌதமை பார்த்து, இது என்னடா ஆரஞ்சு கலர்ல சட்டை போட்டிருக்க, இன்னைக்கு மண்டே ஃபார்மல்ஸ்ல வரணும்னு கூடவா தெரியாது? இப்போ நீயே இப்படி வந்தா மத்த ஸ்டாஃப் எல்லாம் எப்படி ஃபார்மல்ஸ்ல வருவாங்க என கேட்டான். ஏன், இது பிளெயின் ஆரஞ்சு கலர் ஷர்ட் தானே, பிளெயின் ஷர்ட்லாம் ஃபார்மல்ஸ்ல தானே வரும் என அமர்த்தலாக சொன்னார். ஹலோ கௌதம். ஹாய் கதிர் என சிரித்தபடி உள்ளே நுழைந்த தேவை நம்ப முடியாமல் பார்த்தான் கௌதம். ஹாய் தேவ் என்று கதிர் அவனது கைகளை பற்றி சிரிப்புடன் பலமாக குலுக்கினான். இன்னைக்கு பாட்டி உனக்கு என்ன டிஃபன் கொடுத்தாங்க? இப்படி என் கை உடைஞ்சு போற அளவு குலுக்கிற என கதிரின் தோளை தட்டி சிரித்தான் தேவ். வேற என்ன, எப்பவும் போல திங்கக்கிழமைனா கேழ்வரகு அடைதான். உனக்கு இது தெரியாதா? இவ்வளவு நாள் மாட்டாம தப்பிச்சுட்ட, இனிமே நோ எஸ்கேப். மகனே, நாளைக்கு உன்னை பாட்டி வர சொன்னாங்க, கம்பு அடை செய்யறாங்களாம் என பதில் சொன்ன கதிரையும் சம்மதமாக தலையசைத்த தேவையும் நம்ப முடியாமல் பார்த்தான் கௌதம். என்னடா நடக்குது? அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு மாதிரி முறைச்சிட்டு இருந்தீங்க, இப்போ தளபதி ரஜினி மம்முட்டி மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க என கேட்டான் கௌதம். அதெல்லாம் அப்படித்தான் என்று கதிரிடம். எப்படிடா திரும்பவும் என ஆச்சரியமாக கேட்டான் கௌதம். கௌதம், சில பர்சனல் விஷயங்களை வெளியாளுங்களுக்கு சொல்ல முடியாது, ரைட் தானே தேவ் என சிரித்த கதிருக்கு ஹைஃபை கொடுத்தான் தேவ். போங்கடா நீங்களும் அங்க என கோபமாக நகர்ந்த கௌதமே, ஏய் கௌதம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்ற சொன்ன கதிரை முறைத்தான். ஹாய் காய்ஸ் என ஆரஞ்சு நிற சல்வாரில் உள்ளே வந்த ஷாலினி, குட் மார்னிங் கௌதம் என அவனை பார்த்து சிரித்தாள். ஷாலுமா, யூ லுக் பியூட்டிஃபுல் டா என அவள் அருகே சென்றான் கௌதம். ஐயோ கதிர், இவங்க தொல்லை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு என நக்கலாக சொன்னான் தேவ். எப்படிடா பேட்சப் ஆன என ஆச்சரியமாக கேட்டான் கதிர். போன வெள்ளிக்கிழமை சில்ஸ் அண்ட் கிரில்ஸில் தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கும் போதுதான் ஞானம் வந்தது என நக்கல் அடித்த கௌதமை முறைத்தான் கதிர். சும்மா முறைக்காதடா, இவங்க 2 பேரோட பொறாமையால் தானே ஷாலுமா நம்ம இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோம் என கொஞ்சியபடி அவளது கைகளை பற்றினான். எஸ் கௌதம், யூ ஆர் ஆல்வேஸ் ரைட் என கௌதமை காதலுடன் பார்த்தாள் ஷாலினி. டேய், இது ஆபீஸ்ரா, கொஞ்சம் ஓவரா தெரியல என்று கதிரை கடுப்பாக பார்த்த கௌதம், ஸ்டொமக் பர்னிங்கா மச்சான் என கேட்டான். ஷாலினி, இவன் தான் எப்பவும் லூசு, நீ சரியா தானே இருந்த என கதிர் முடிப்பதற்குள், கதிர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், கௌதம பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா நான் இப்பவே ரிசைன் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் என கோபமாக சொன்ன ஷாலினியை கதிரும் தேவும் அயர்ந்து போய் பார்த்தனர். தனது ஷர்ட்டில் இல்லாத தூசியை தட்டி விட்டு சரியாக இருந்த காலரை லேசாக சரி செய்த கௌதம் தொண்டையை சரி செய்து இருவரையும் நக்கலுடன் பார்த்து சிரித்தான். நேரம் தேவ், எல்லாம் நம்ம நேரம், இதையெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு நம்மளுக்கு தலையில எழுதி இருக்கு என முணுமுணுத்தான் கதிர். வெயிட் பண்ணு கதிர், நம்ம கிட்ட சிக்காம இவன் எங்க போயிருவான், அப்ப வச்சு செய்யலாம் என அமர்த்தலாக பற்களை கடித்தான் தேவ். மிஸ்டர் கௌதம், நீங்க எங்களை மீட்டிங் ரூமுக்கு அவசரமா எதுக்கு வர சொன்னீங்க என போலியான மரியாதையுடன் கேட்டான் கதிர். சொல்றேன், என்ன அவசரம், அதுக்கு தானே கூப்பிட்டேன். நானும் ஷாலினியும் 1 மந்த் லீவ்ல போறோம், அதை சொல்றதுக்குதான் உங்களை வர சொன்னோம் என்றான் கௌதம். வாட் என கதிரும் தேவும் ஒரே நேரத்தில் அலறினார்கள். லீவ்ல தானே போறோம்னு சொன்னோம், அதுக்கே இப்படி கத்துறீங்க என கேட்டான் கௌதம். சான்ஸே இல்ல, முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ஷாலினி இல்லாம முடியவே முடியாது, சான்ஸே இல்ல என உறுதியாக மறுத்தான் தேவ். கௌதம், இப்பதான் நம்மளுக்கு நிறைய சேல்ஸ் லீட்ஸ் வருது, இது ரொம்ப முக்கியமான நேரம் என்ற கதிரை பார்த்து தோளை குலுக்கிய கௌதம், சாரி கதிர், கான்ட் ஹெல்ப் இட், லீவ் எல்லாம் கேன்சல் செய்ய முடியாது என உறுதியாக சொன்னான். உங்களுக்கு எதுக்கு 1 மாசம் லீவு என கேட்ட கதிரிடம் பர்சனல் என சொல்லிவிட்டு வலிந்து புன்னகைத்தான் கௌதம். புருவத்தை கேள்வியாக தூக்கிய தேவ் எதையோ சொல்ல வந்து கடைசி நொடியில் சொல்லாமல் வாயை மூடி இறுக்கிக் கொண்டான். நாங்க அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து லீவ் என்ற சொன்ன ஷாலினியிடம் ஓகே நான் பாத்துக்கிறேன் என அரை மனதுடன் சம்மதமாக தலையசைத்தான் தேவ். ஓகே கௌதம் என வேறு வழியின்றி அனுமதி அளித்தான் கதிர். கௌதம், அந்த ஜெர்மன் கிளைண்டோட காலையில மீட்டிங் எப்படி போச்சு, என்ன சொன்னாங்க என கேட்டான் கதிர். எனக்கு வேலை இருக்கு என்ற ஷாலினி, பை கைஸ், யூ கேரி ஆன் என கதவை திறந்து வெளியே சென்றாள். கதவை தாழ் போட்டு தேவ் அசைக்க, மாவனே பேச்சாடா பேசுற, என்னடா பர்சனல் ஒன்ன என கௌதமின் மேல் பாய்ந்தான் கதிர். இரு கதிர், நானும் வரேன்,
என தேவும் வேகமாக வர, கொலைக்கார பாவிங்களா, ஷாலுமா என காப்பாத்து என்ற கௌதமின் அலறல் அந்த ஏசி அறையை தாண்டி வெளியே கேட்கவே இல்லை. மதியம் 3 மணிக்கு தன்னை அழைத்த தேவின் அறைக்கு சென்றாள் கீர்த்தி. தேவ், நீங்க அந்த புரோகிராமில் செய்ய சொன்ன மாற்றத்தை செஞ்சுட்டேன், பாக்குறீங்களா என கேட்டாள். அவனுக்காக நீலகண்டனும் மற்றவர்களும் அவளை பெண் கேட்டு வந்த பிறகு இன்று தான் அவனை தனியாக சந்திக்கும் சந்தர்ப்பம் அமைந்தது. கீர்த்தி, உட்காரு, நான் உன்கிட்ட ஒரு பர்சனல் விஷயம் பேசதான் கூப்பிட்டேன் என்றான். திருமணத்தை பற்றி முடிவு சொல்ல வீட்டில் 1 வாரம் அவகாசம் கேட்டிருந்தாள். இவன் கேட்டால் என்ன சொல்வது என யோசித்தபடி சேரில் அமர்ந்தாள். ஷாலினி உன்கிட்ட என்னை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என எழுந்து நின்றான். மௌனமாக அவனை நிமிர்ந்து பார்த்து தலையசைத்தாள். நீ ஏதோ ஒரு விதத்துல பிரீத்தியை எனக்கு நினைவுபடுத்திட்டே இருந்த. இந்துமா திருமணத்துக்காக என்னை வற்புறுத்தின போது எனக்கு உன் நினைவுதான் வந்தது. உடனே அதை அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் உங்க வீட்டுக்கு வந்து பெண் கேட்டாங்க என தயக்கத்துடன் சொன்னவன் கண்ணாடி தடுப்பின் அருகே சென்றான். உங்க வீட்டுக்கு அவங்க வந்து போன பிறகுதான் உனக்கு பிரீத்தியோட கண்ணை பொருத்திருக்காங்கன்னே எனக்கு தெரிய வந்தது என அவளது கண்களை பார்த்தவன் உடனே தன் முகத்தை மறுபுறம் திருப்பினான். இவனை திருமணம் செய்ய முடியாது என முகத்துக்கு நேராய் எப்படி மறுப்பது என நினைத்தபடி தலையை குனிந்தாள் கீர்த்தி. அவள் வெட்கப்படுவதாக நினைத்தவன் ஆனா என நிறுத்தினான். மடியில் கோர்த்து அமர்ந்திருந்த தனது கை நகங்களை பார்த்தபடி இருந்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். 2 நாளா இத பத்தி நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ பிரீத்திய நினைவுபடுத்துறது ஒரு விதத்துல எனக்கு சரியா தெரிஞ்சாலும் பின்காலத்துல அதனால நமக்குள்ள பிரச்சனை வரும்னு தோணுது. அதனால என்னை வெளியே பார்த்தான். சாரி கீர்த்தி, நான் சொன்னதால் தான் இந்துமா அவங்க வீட்டுக்கு வந்து பெண் கேட்டாங்க. இப்போ எனக்கு அது சரியா வராதுன்னு தோணுது. ஐ ஆம் சாரி என மன்னிச்சிரு என்றான். கீர்த்திக்கு இப்போதுதான் அப்பாடா என நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. 2 பிரச்சனைகளில் ஒன்று தானே தீர்ந்து போனதை நினைத்து சந்தோஷமாக இருந்தது. தேவ், பரவாயில்ல, எனக்கு புரியுது என எழுந்தாள். கீர்த்தி, நான் உன்ன வேணான்னு சொன்னதா நீ நினைச்சுக்காத. உன்ன மாதிரி அழகும் அறிவும் சேர்ந்திருக்கிற பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க கொடுத்து வைக்கணும். என்னோட பிரச்சனையால தான் வேணான்னு சொல்லிட்டேன். பிளீஸ், நீ அதுக்காக வருத்தப்படாத என மெல்லிய குரலில் சொன்னான். தேவ், உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு என சிரித்தாள் கீர்த்தி. ஏன் கீர்த்தி என அவளை புரியாமல் பார்த்தான். நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். என்னோட பாஸா உங்க திறமைய பார்த்து எத்தனையோ நாள் வியந்திருக்கேன். ஆனா உங்களை அந்த மாதிரி ஒரு நாள் கூட நினைக்கல என்றாள். தேங்க் காட், உன்னை காயப்படுத்தாம எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு நிறைய யோசிச்சேன் என நிம்மதியாக பெருமூச்சு விட்டது. கீர்த்தி, நான் எப்பவும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். உனக்கு எந்த நேரத்துல எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட வந்து தயக்கம் இல்லாம கேளு என சிரித்தான். தேங்க்ஸ் தேவ் என தனது கையை அவன் பக்கம் நீட்டினான். அவளது கையை பற்றிய தேவ் தேங்க்ஸ் கீர்த்தி என கை குலுக்கினான். தனது அறையில் இருந்து வெளியே வந்த கீர்த்தி சேரில் அமர்ந்து சைலண்டில் இருந்த தனது செல்போனை எடுத்து பார்த்தாள். கதிரிடமிருந்து இன்னும் ஒரு 5 மிஸ்டு கால்கள் வந்திருந்தது. காலையிலிருந்து இத்தோடு 40 மிஸ்டு கால் கொடுத்திருந்தான். அவனுடன் பேச பிடிக்காமல் கோபத்துடன் போனை மேஜையின் மேல் போட்டுவிட்டு மடிக்கணினியை பார்த்தாள். தேவை பார்க்க செல்வதற்கு முன்பு வரை தன்னை 4 நாட்களாக பேசாமல் அலைக்கழித்த கதிரை கொஞ்சம் அலைய விட்டு இரவு பேசலாம் என நினைத்தாள். ஆனால் தேவுடன் பேசிய பின்பு கதிர் மேல் கண்மண் தெரியாமல் கோபமும் வந்தது. அவன் புதன்கிழமை தேவிற்காக பெண் கேட்டு வந்த காரணமும் வியாழன் அன்று கடற்கரைக்கு வராமல் இருந்த காரணமும் புரிந்து போனது. கதிருக்கு தேவுடன் உலகத்தில் இல்லாத என்ன பெரிய நட்பு என மனதில் கருவி கொண்டாள். நண்பனுக்காக காதலியையும் விட்டுக் கொடுக்க நினைத்த கதிரின் மேல் அளவில்லாத எரிச்சல் எழுந்தது. இப்பொழுது தேவ் தனது முடிவை வேறு விதமாக மாற்றிவிட்டதால் தன்னை கதிர் அழைப்பதற்கான காரணம் புரிந்து போனது. கதிர் செய்ததை நினைத்து நினைத்து வேலை செய்ய முடியாமல் தலை வலித்தது. 6 மணிக்கு தனது கணினியை அணைக்கும் போது எதிரே வந்து நின்ற கதிரை பார்த்ததும் கோபமும் அதனுடன் வெறுப்பும் வந்தது. ஹா என்ற கதிரை புன்னகைக்காமல் பார்த்து குட் ஈவினிங் சார் என மரியாதையாக சொன்னாள். காஃபி குடுக்கலாமா என கேட்டவனிடம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என எழுந்து நின்றாள். 5 நிமிஷம் தான் என தலை சாய்த்து சொன்னவனை பார்த்து சரிந்த இதயத்தை கஷ்டப்பட்டு நிமிர்த்தியவள் சாரி, எனக்கு டைம் இல்ல என அவனை கடந்து வெளியே சென்றாள். அவர்கள் இருவர் பேசுவதையும் கேட்டபடி தனது அறை வாசலில் நின்றதே கதிர் என அழைத்தான்.